என்னதான் நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நிறைய கண்டென்ட் இதுக்கு மாதிரி இந்த சோலோ ஸ்டாண்டுங்க பண்ணும்போது எதுவுமே வரல. ஒரு நாள் சும்மா இதே மாதிரி தான் அந்த ஹாலில் மல்லாக்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது மருதமலை படத்தில் ஒரு காமெடி வரும்ல, அந்த கைதியோட ஆசையை அவர் நிறைவேற்றுவார், அதை ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபன் மீட்டரில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது இவங்களும் ஒரு ஃபன்னாக பண்ணலாமே அந்த மருதமலை படத்தில் அந்த காமெடி பர்சன் வச்சு இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ணது அந்த காதல் கைதி. ஏன் மேடம் நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? அட் த சேம் டைம் டவுட்டும் இருந்தது, ஐயோ நம்ம மூஞ்சியே வந்து சிரிப்பு மூஞ்சி, போலீஸ் கெட்டப்ல எப்படி இருக்கும், நமக்கு சூட் ஆகுமா, ஃபிட் கரெக்டா இருக்குமா, அப்படிலாம் நான் ரொம்ப யோசிச்சேன். மூணுல ஃபர்ஸ்ட் காலை வச்சது யாரு? நானு. விக்னேஷ் தேவோட லவ்வர் யாரு? பிரியா. அடுத்த சிஎம் யாரு? நான் தான் ப்ரோ. ஜனநாயகன்ல ஹீரோ யாரு? சஞ்சய். காவியாவோட லவ்வர் யாரு? பிராட் பிட். சினிமால இந்த ஹீரோயின் அப்படின்னா யாரை சொல்லுங்க? பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்னா வடிவேலு சார். எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா ஒரு சீன் இருந்தது. போலீஸ் வந்து ஒரு கைதிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட்டுக்க சொல்ல, அந்த விஷயம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு? அது எப்படி பண்ணணும்? இப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இருக்க வீடாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்கட்டும், என்னோட அப்பா அம்மா தான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு பர்சன் பண்ணும்போது அது புதுசாக இருக்கும். சரி இவங்க நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கல்ல. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் ஸ்டார்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல காதல் கைதி அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து மிக பிரபலமா யூடியூப்ல வந்து வலம் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க விக்னேஷ் தேவா அண்ட் காவ்யா. ஸோ இவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களை ஆப்வியஸா வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க தான் சொல்லலாம். எதனாலனா இதுக்கு முன்னாடி வடக்கி சீரீஸ்ல வந்து பயங்கர வைரல். ஸோ அதை தொடர்ந்து இப்ப சோலோ ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு காதல் கைதி. ஸோ இந்த காதல் கைதி இந்த சப்ஜெக்ட் வந்து தொடரும், ஸோ இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது எங்க இருந்து ப்ரோ? ஆக்சுவலாக என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் வடக்கி பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. வடக்கி பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டு தனியா ஒன்று பண்ணணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் தான் சோலோ ஸ்டார் சேனல் எனக்காக நான் தனியாக ஓப்பன் பண்ணி நம்மளே இன்வெஸ்ட் பண்ணோம். பட் ஆனால் என்னதான் நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நிறைய கண்டென்ட் இதுக்கு மாதிரி இந்த சோலோ ஸ்டாண்டுங்க பண்ணும்போது எதுவுமே வரல. ஒரு நாள் சும்மா இதே மாதிரி தான் அந்த ஹாலில் மல்லாக்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது மருதமலை படத்தில் ஒரு காமெடி வரும்ல, கான்ஸ்டபிள் அவர் என்ன ஏகாம்பரம் அவர் பேர் வடிவேல் சார் வந்துட்டு கூட்டு போவார், அந்த கைதி ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பான், கடைசியாக வீட்டுக்கு கூட்டு போனபோது அந்த கைதியோட ஆசையை அவர் நிறைவேற்றுவார், அதை ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபன் மீட்டரில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது இவங்களும் ஒரு ஃபன்னாக பண்ணலாமே அந்த மருதமலை படத்தில் அந்த காமெடி பர்சன் வச்சு இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ணது அந்த காதல் கைதி. ஆனால் அது வந்து எங்களுக்கு ஹிட் ஆகும், அது கனெக்ட் ஆகும், எப்போ இந்த அக்யூஸ்ட் வந்து இந்த போலீஸை லவ் பண்ணுவான் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் காதல் கைதி உருவாச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, எனக்கு என்னன்னா நீங்க எவ்வளவு எபிசோட்ஸ் பிளான் பண்ணீங்க? இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடுத்த எபிசோடு எப்ப அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போடுறதுனாலதான் அதுக்கு அடுத்த எபிசோட்ஸ் நீங்க பிளான் பண்றீங்களோன்னு என்னவோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி தானா இல்ல வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 30 எபிசோட்ஸ் 50 எபிசோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க கிட்ட கேளுங்க. நாங்க வந்து காதல் கைதி ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணியிருந்தோம், அது ஹிட் ஆச்சு. சரி ஆடியன்ஸும் அது எதிர்பார்க்கணும், எங்களுக்கு அதுல ஒரு ஸ்டோரி கிடைச்சது. சோ அப்படிதான் அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு போறோம்னு தெரியல, பட் ஆனா கண்டினியூ பண்ண கமெண்ட்ல எப்ப நிக்குமோ அப்பதான் அப்படின்னு இல்ல ப்ரோ. நம்ம அடுத்தடுத்துதான் புதுசா பண்ணோம் இல்ல, வேரியேஷனா எங்களோட ஒர்க்கை நான் காட்டணும். இதுக்கு முன்னாடி வடக்கு முன்னாடி நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பண்ணோம். அந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் வடக்கிய வந்து தவிர்த்திட்டீங்க முற்றிலும் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா அதுலயுமே நிறைய பேர் வந்து சீசன் 2 எப்போ வரும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் எல்லாம் பாத்துருந்தேன். பெரிய சண்டை போட்டாரா விக்னேஷ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல இருந்தது. நான் சண்டையே போட மாட்டேன் ப்ரோ, காமாதான் இருப்பேன். என்னன்னா அடுத்தடுத்து நம்ம எல்லாருமே எல்லாம் ஒண்ணு பண்ணணும் இல்ல, அங்க ஒர்க் பண்ணோம். ஸோ அதுல இருந்து இப்போ தனியா வந்து ஒன்று பண்ணணும். நம்ம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பண்ணிட்டு இருந்தோம். அதை பிரேக் பண்றதுக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோஸே ஸ்டாப் பண்ணி லவ் ரிலேட்டடா போலான்னு காதல் கைதி ஸ்டார்ட் பண்ணது. வடக்கி சீசன் 2 போக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாரும் அடுத்தடுத்த ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. அங்கே வடக்கி பண்ண நிக்கிதா அவங்களும் பிஸியா இருக்காங்கன்னும் போது வடக்கி நாங்கள் பண்ண மாட்டோம். பட் ஆனால் சோலோ ஸ்டார்ல நான் காவியா பிளஸ் இப்போ கௌசல்யான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய சீரீஸஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்க சொல்லுங்க, ஸோ காதல் கைதியில உள்ள நுழைஞ்சது எப்படி? ஸோ அந்த போலீஸ் கெட்டப் அப்படின்னு சொன்னோடனே
இப்ப எனக்கு யாராவது போலீஸ் கேரக்டர் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா நான் யோசிப்பேன் ரொம்ப நேரம், எனக்கு போலீஸ் கேரக்டர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருந்ததா? ஸோ எடுத்தோடனே ஒத்துக்கிட்டீங்களா, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்ததா? எனக்கு ஆக்சுவலா இவரு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, ஓகே இவரு என்ன ட்ரஸ்ட் பண்றாரு, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அட் த சேம் டைம் டவுட்டும் இருந்தது, ஐயோ நம்ம மூஞ்சியே வந்து சிரிப்பு மூஞ்சி, நாம வந்து ஆமா போலீஸ் கெட்டப்ல எப்படி இருப்போம், நமக்கு சூட் ஆகுமா, ஃபிட் கரெக்டா இருக்குமா, அப்படிலாம் நான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போய் நின்ன உடனே இவரு முதல் டயலாகே என்ன சொன்னாருன்னா, அப்படியே போலீஸ் மாதிரியே இருக்கீங்க காவ்யா அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, ஓகே இது காமெடியா போகாது அப்படின்னு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா உள்ள எனக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து ஓ உண்மையாலுமே போலீஸ் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரோல் பண்ணும் போது இதே மாதிரி சிமிலரா வந்து யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோயின்ஸ் வந்து இந்த போலீஸ் கெட்டப் போட்டு அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்த்தா? எனக்கு ஆக்சுவலி யூனிஃபார்ம் போட்டு பார்த்த உடனே எனக்கு அவன் இவன் மூவில அவங்க ஜனனி ஐயர் வந்து யூனிஃபார்மோட வருவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் ஞாபகம் வந்தது. அவங்க ஒரு மாதிரி ஃபன்னா பிளே பண்ணிருப்பாங்க. ஆனா இது ரொம்ப ஃபன்னாவும் போயிடக்கூடாது, அட் த சேம் டைம் சீரியஸாவும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது மட்டும் தான். என்னன்னா வெளியே இருந்து பாக்குறேன் எங்களுக்கு ஓகே. ஸோ ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகுது, ஸோ நல்லா இருக்கு, உள்ள இருக்க ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கு, ஸோ உள்ள இருக்க ஒர்க்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கான மெனக்கடல் வந்து இங்க எப்படி இருக்கு, ஸோ அது எப்படி நடக்குது? அது கொஞ்சம் ஹெவியா தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் என்ன பண்றதுன்ற ஒரு தாட் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா யூடியூப்ல எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆமா, நம்ம இப்ப படமே பார்த்தோம்னா நான் வந்து அட்லி சாரோட பெரிய ஃபேனு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு தான் சென்னையே வந்தது. அவர் சொன்ன மாதிரி ராகத்துல 7 ராகம் தான் மாதிரி எல்லா கதையும் வந்துருச்சு. ஆனா நம்ம அதை கொடுக்குற ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், டைலாக்ஸா இருக்கட்டும், எந்தெந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ண போகுதுன்றதா இருக்கட்டும், இதுதான் நம்ம பண்ண போறோம். ஆல்ரெடி காதல் கைதின்றது மாதிரி நிறைய வந்திருக்கு யூடியூப்லயே. ஸோ இதுல புதுசா என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே இந்த கேரக்டர் யமுனா கேரக்டர் வந்து இந்த தேவா கேரக்டர் காதல் கைதின்ற கேரக்டர் வந்து ரிலீஸ் பண்றது ஹெல்ப் பண்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவனோட லைஃப்க்கு என்ன பண்ண போறாங்கன்னு வச்சு அது ஒரு 2 எபிசோட் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் என்னடா பண்றது கதை இது பண்ணும்போது இப்போ மதுரவாயில் மாதவன் ஒரு வில்லனை கொண்டு வந்தோம். சரி மதுரவாயில் மாதவன் வில்லனை கொண்டு வந்தாலும் வேற என்ன பண்றேன்னு யோசிக்கும், அந்த கேரக்டருக்கு ஒரு பொண்ணு வைக்கலாம், அந்த பொண்ணுக்கும் எனக்கு ஒரு லவ் மாதிரி கொண்டு போகலாம், ஆனா எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஒன்று கொண்டு போகலான்ற மாதிரி இருந்தது. இப்போ இதுக்கடுத்து என்ன கொண்டு போறது, இப்போ நம்ம அதை காமிச்சிட்டோமேன்ற மாதிரி மெனக்கடல் அதிகமாக தான் இருக்கணும். எனி டைம் ஏதோ திங்கிங்லேயே தான் இருப்போம். அடுத்து என்ன பண்றது, என்ன டைலாக் பேசினா எப்படி இருக்கும், ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணுன்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும். பிளஸ் நீங்க இவங்க கிட்ட கேட்டீங்கல்ல, இந்த கேரக்டர்ஸ்லாம் உண்மையாக இன்னசென்ஸா இருக்காதெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்களானே. எனக்கு நிறைய பேர் வடக்கு முன்னாடி பார்த்த டைம்ல நிறைய போலீஸ் ரிலேட்டடா இருக்கவங்கலாம் எனக்கு மெசேஜஸ்லாம் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் நல்லா இருக்கு. நான் யோசிப்பேன், நான் அப்போ வரைக்குமே போலீஸ்னால டெரர் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்கிட்ட வந்துட்டு உங்க வீடியோஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சே இவங்க என்ன இவ்வளவு ஹம்புலா பேசுறாங்க, நம்ம இவ்வளவு பயந்துட்டுல இருப்போம் யாரையாவது பார்த்தா போது. ஸோ இப்போ ஹம்பிள் பர்சன்ஸும் இருக்காங்க அப்படின்றது இருந்துச்சு. ப்ளஸ் திரைப்படத்தில் நம்ம அதை காட்டியிருப்பாங்க. என்னதான் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே அவங்களும் ஒரு ஹியூமன் தான். நமக்கு அவங்களை பார்க்கும்போது பயம் இருக்கும், நம்ம தப்பு பண்ணி தான் பயப்படணும். அதர்வைஸ் அவங்களும் ஹியூமன் போது அவங்களுக்கும் ஒரு ஹியூமனிட்டி இருக்குல்ல. ஸோ அதை காட்டணுன்றதுக்காக தான் மேஜராக எழுதும் போதே ஒரு இன்னசென்ஸோட எழுதும் இந்த கேரக்டர். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க இந்த சீரீஸ்குள்ள எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பயணம்? நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் 2-3 இடத்துல இன்டர்வியூல பார்த்தேன், எதுலயும் சொல்லல. ஸோ எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பயணம்? இது ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அதான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து தான் ப்ரோ. எல்லாம் எங்க வீட்டுல எப்படி சொல்றது, எல்லாரோட வீட்லயுமே கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்போ நீங்க கூட சின்ன வயசுல கிரிக்கெட், ஃபுட்பால், கபடின்னு விளையாடி இருக்கலாம். இல்ல இப்போ வரைக்கும் விளையாண்டு தான் இருக்கீங்க. நான் இது வரைக்கும் விளையாண்டது இல்லை. காவியா அந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேம்ஸ்னு போயிருப்பாங்க. எங்க வீட்டுல ஒன்று ஸ்டடீஸ் மட்டும் வீட்லயே தான் வச்சிருப்பாங்க. என்னோட என்டர்டைன்மெண்ட்டே மூவியா தான் இருக்கும். படம் பார்ப்பேன், எல்லாரும் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் நான் கிரிக்கெட் விளாண்டேன், ஃபுட்பால் விளாண்டேன், இங்கே ஜெயிச்சேன் அங்கே ஜெயிச்சுன்னுவாங்க. நான் படம் பார்த்தேன், அந்த படத்தோட கதையை தான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் எனக்குள்ள சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னை வந்து அப்படி தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சென்னையில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது? ஸோ ஏன்னா சென்னையில் வந்தவங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்ததா பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லையா, நான் எல்லா ஜாப்பும் பார்த்துருக்கேன். எந்த மாதிரியான வேலைகள்? நான் வந்து கேட்டரிங்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபுட்டு சப்ளை பண்ணுவோம் அது ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பைக் டாக்ஸி ஓட்டியிருக்கேன், ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணல, வேலை தேடி போனேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் கிடைச்சது, ஒரு சேனல் ரிலேட்டடா. ஸோ அங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 வேளை சோறு போட்டாங்க. அதனால சரி ஓகே அங்க ஒரு கொஞ்சம் மாதங்கள் போச்சு. அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் தான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமே அமைஞ்சது. சினிமா எல்லாம் எதுவும் வேண்டாம், ஊருக்கே போயிட்டேன். அகைன் வந்துட்டு இந்த இடத்துல நான் இது வரைக்கும் அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. அவினாஷ் சூரிய நாராயணன் ஒருத்தர் இருக்காரு. நான் வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் வரும்போது அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் வந்து அகைன் நான் ஒரு பைலட் பண்றவனால வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். திரும்ப நான் சென்னை வந்து மீடியாக்குள்ள வரும்போது
அவர் தான் அகைன் ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ அன்னைக்கு சென்னை வந்தவன் தான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நான் போவே இல்லை சினிமா விட்டுட்டு. இப்படிதான் என்னோட ஜேர்னி இருந்தது. பார்ட் டைம் இருந்தது, நிறைய இடங்கள்ல வேலைகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபன்னி ஃபேக்டரி ஜாயின் பண்ணேன் விஜய் டியூக் அண்ணா. அவர் தான் ஒரு 4 years ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபன்னி ஃபேக்டரி விஜய் டியூக் இல்லைன்னா இன்னைக்கு சோலோ ஸ்டார்ன்ற சேனல் இருந்திருக்காது, நானும் இருந்திருக்க மாட்டேன். நீங்க ஆக்ட் பண்ணி காட்டணும். என்னன்னா நான் உங்களுக்கு வந்து போட்டோஸ் வந்து காட்டுறேன். நீங்க கண்ணு முடிக்கணும், கண்ணு திறக்க கூடாது. போலீஸ் கேரக்டர் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின்ஸா பண்ணியிருப்பாங்க, கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு நீங்க படம் பேர் கண்டுபிடிக்கணும், இல்ல அந்த எந்த ஹீரோயின் அப்படின்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட ரோல். ஓகேங்களா? கண்ணு போடணுமே, பார்க்க கூடாது. பார்க்கல என்னங்க ஐயோன்றீங்க? எனக்கு ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியலையே. தேவா நீங்க ஒரு ஆக்டர். அதான் நிறைய போஸ்ட் இல்ல உங்களால இப்ப நடிக்க முடியல, நான் 4 போட்டோ காமிச்சு நடிக்க முடியலன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து ட்ரூத் வந்து ஏதாவது அவங்க சைடுல இருந்து கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும். ஓகேவா? அப்படி நீங்க நடிச்சு காமிச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க அந்த விஷயத்த பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சும்மாவே இருந்தேன். அப்படி என்ன போட்டோ காமிச்சீங்க? டைம் முடிய போகுது ப்ரோ. 10 seconds தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ரீசன் ஒரு 2 yearsக்குள்ள வந்த படம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோமா? அந்த மாதிரி வேணா சொல்லிக்கோ. 2 yearsக்குள்ள வந்த ஒரு படம். ஆனா நடிச்சு காட்டணும். அப்படியா? ஆமா, உங்க நடிப்பு அதுல ப்ரோ அவங்க அப்படி கொள்ளுவாங்க ப்ரோ. அவங்க ஒரு வேனுக்குள்ள வச்சு சொல்லக்கூடாதுங்க. சானிகாகிதான் சூப்பரா சொல்லிட்டாங்க ப்ரோ. ப்ரோ நீங்க அந்த சீனை சொன்னா சொல்றான். சரி இருந்தாலும் ஓகே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியல. நீங்க இப்படி பா கீர்த்தி சரி நிறைய மாதிரி இப்படிதான் இருப்பாங்க. பார்த்தது இல்ல? சரி அடுத்த போட்டோ 10 seconds தான் ப்ரோ. ப்ரோ இது எப்படி ப்ரோ உங்களை எப்படி ப்ரோ சொல்லுங்க? இவங்கள தெரியாதவங்களே கிடையாது. தெரியாதவங்களே கிடையாது. இவங்களை நான் எப்படி சொல்லுவேன்? உங்களால சொல்ல முடியலன்னா அவங்க ட்ரூத் வந்து கேட்பாங்க, நீங்க பதில் டேர் கூட கொடுப்பேன். ஐயோ 10 seconds தான். சீன் காமிச்சிங்கோட சீன் நடிச்சு காட்டி இருந்திருக்கலாம். இல்ல இவங்க எந்த ஹீரோவோட நடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கனாலே கண்டுபிடிச்சா. படத்தோட பேரை வந்து நடிச்சு காட்டுங்க. படத்தோட பேரையா? ஆமா. ஹீரோயினா? ஹீரோயின் தான். ஆமாங்க, நீங்க போலீஸ் கெட்ட போட்ட ஹீரோயின் தானே அந்த படத்துல. ஓகே. அந்த படத்துல ஹீரோ வந்து கிளைமாக்ஸ்ல இப்படி எடுத்து நீங்க அதெல்லாம் சொல்ல நடிச்சு காட்டுங்க. படம் பேரை நடிச்சு காட்டுங்க. படம் பேரு நடிச்சு காட்டு சொன்னா என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? எப்படி ப்ரோ ஆட்டிட்யூடா? முடிஞ்சது இது முடிஞ்சது. அடுத்த போட்டோ சொல்லிடலாமா என்னன்ட்டு? அடுத்த போட்டோ இது வந்து அடிக்கடி இவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ. அடுத்த போட்டோ அவங்க அடிக்கடி மயங்கி விடுவாங்க அந்த படத்துல. லைலா படம் என்ன படம்? லைலா தான் ஹீரோயின் சொன்னாங்க. கம்பீரம் சூப்பர் படம். லாஸ்ட் ஒன்னு இது அவங்க கண்டுபிடிக்கல, நீங்க சொல்லனா முடிஞ்சது ப்ரோ. இது சொல்றாங்களே இது ஈஸில. ஆமா சொல்லுங்க. ஐயோ என்ன கவி எவ்வளவு இங்க சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓ அவன் இவனா? ஓகே ஜனனி ஐயா. அல்ல விஷால் சார் கேப்பார்ல. ஆமா விஜய். அவர் படம். சொல்லாதீங்க, வாயில இருந்து சொல்லாதீங்க. விஜய் மூவி தெரியா? லேடியும் போலீஸா? நடிச்சு காட்டுங்க. ஜில்லா. 3. இப்ப நீங்க வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ட்ரூத் வந்து கேட்கலாம். ட்ரூத்தா? நான் என்கிட்டயா? ஆமா. ஆனா அவர் தானே ஒரு இது மிஸ் பண்ணாரு. அத அதுக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆமா நீங்க கேளுங்க. நீங்க தான் ட்ரூத் கேளுங்க. என்ன கன்ஃபியூஸ் பாத்துக்கறியா? இல்ல கேளுங்க. ட்ரூத் நம்ம ரிலேட்டடா அத கேக்குறேன். இல்ல கொஞ்சம் பதறாரு அவரு. கொஞ்சம் பர்சனல் அட்டாக் இருந்தாலும் ஓகே தான், கேளுங்க. ஓகே. இல்ல நான் எனக்காக நான் கேக்குறேன். இது வரைக்கும் உங்க கூட நடிச்சதுலயே கோஸ்டார்னா பெஸ்ட் கோஸ்டார்னா யாரு? ஐயோ இப்பெல்லாம் சொன்னா இப்பெல்லாம் கேட்டா சொல்லுங்க. வடக்கில இருந்து கொண்டு வரீங்க. சூப்பர் சூப்பர் அட்டாக். எல்லாரும் பெஸ்ட் தாங்க. எல்லாரும் டைம். anyone choose anyone. வடக்கி anyone சொல்ல. ஒவ்வொரு விஷயத்துல வேணா ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லுங்க. ஒண்ணுதான் ப்ரோ. ஒண்ணுதான். அதுதானங்க ட்ரூத். உண்மையை சொல்லி அடி வாங்குனாங்க. கம் ஆன். உண்மையை சொல்லி அடி வாங்குங்க. எல்லாரும் பெஸ்ட் தான் காவியா. எல்லாரும் பெஸ்ட். மொத்தம் இதெல்லாம் நியாயமே இல்ல.
நான் கேட்டது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. 4-5 ஹீரோயின்ஸ் நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க, நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். சீரிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு ஒரு சேனல்ல ஒண்ணு பாத்திருந்தேன், 4 பேர் இவரு வந்து பொண்ணாவும் அந்த பக்கம் ஹஸ்பண்டாவும் நடிச்சிருந்தாங்க, அது ஒண்ணு பாத்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு ஏதோ ஒண்ணு பாத்திருந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யார சொல்ல போறீங்க? பெஸ்ட்னு கேட்டிங்களா? ஆமா, யார் வந்து பெஸ்ட் பேர்? எனக்கு வந்து கோ ஸ்டார் நல்ல பேர், எல்லாருமே பேசுனாங்க. வைப் எல்லாமே செட் ஆயிடும், வர்க்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அட் தி சேம் டைம் அவங்களோட நடிக்கிறதும் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அந்த மாதிரி ரோட்ல போகும்போது 4 பேர் கேட்டாங்க, அவங்களோட நடிச்சீங்களே சூப்பரா இருந்ததுன்னு வேற கேட்டாங்க. அப்படின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கு பதிலே சொல்ல முடியாதுங்க. சொன்னா எல்லாரும் சண்டைக்குரிய. எனக்கு தெரியாதுப்பா. நீங்க சண்டைக்கு வர மாட்டீங்கல்ல? நான் சண்டைக்கு வர மாட்டேன், எனக்கு பிரச்சனையே இல்ல. அதனால இவங்களை விட்டுறலாம்னு சொல்லக்கூடாது. ஹானஸ்டா இருக்கணும். அவங்களே கமெண்ட்ல வந்து அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நம்ம காதல் கேதி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த டீம் கூட வரும்போது நீங்க ஓகேவா? தப்பிச்சிட்டாரு. ஓகே, சூப்பர். எல்லாருமே பெஸ்ட் தான். பட் இப்ப நம்ம கம்ஃபர்ட்டபிள் கோலைக்கு தெரிஞ்சு பிள்ளை. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஓகே, முன்னாடி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிருக்கோம், இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் பண்ணிருக்கோம் ஸ்பாட்ல. இப்போ வந்து ராங் ஆன்சர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு தான், தப்பா தான் பதில் சொல்லணும். ஓகே, சும்மாவே தப்பா தான் சொல்லுவாங்க. இப்ப சிஎம் யாரு? தல. என்னது கல்லு? தல தல தல. யூகே பிரசிடென்ட் யாரு? சொல்லுங்க. என் பேர் எது வேணாலும் பேர் வேணாம், யார் பேர் வேணாலும் சொல்லலாம். மூணுல ஃபர்ஸ்ட் காலை வச்சது யாரு? நானு. விக்னேஷ் தேவோட லவ்வர் யாரு? ஐயோ இப்பலாம் பிரியா. யாருங்க அது? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவீங்க? ஃபோன், மை ஃபோன். சினிமால இந்த ஹீரோயின் அப்படின்னா யார சொல்லுங்க? பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்னா வடிவேலு சார். வடிவேலு சார். ஓகே, அடுத்த சிஎம் யாரு ப்ரோ? நான் தான் ப்ரோ. யூகே பிரசிடென்ட் யாரு? காவியா. ஜனநாயகன்ல ஹீரோ யாரு? சஞ்சய். சஞ்சய். ஜேசன் சஞ்சயா. மூணுல ஃபர்ஸ்ட் காலை வச்சது யாரு? என் வருங்கால மாமியார். ஏன்னா அவங்க மூணுல போய் எங்கிருந்து மூணு எனக்கு எடுத்துட்டு வருவாங்கல்ல. எப்படி? சூப்பர் சூப்பர். எங்க உட்காந்து சாப்பிடுவீங்க? நான் ஆகாயத்துல உட்காந்து சாப்பிடுவேன். காவியாவோட லவர் யாரு? பிராட் பிட். யார் அது? வெப்பன் ஹீரோ ப்ரோ. ஓகே ஓகே. இப்ப சமீப காலமா இல்ல, நீங்க விஜய் ப்ரோ அவங்க பண்ணும் போதுல இருந்து யூடியூப் தான் டைரக்டா வந்து யூடியூப்ல வந்து சீரிஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் சினிமேட்டிக்காவே எல்லா விஷயங்களும் சினிமாக்கு என்ன தேவையோ அதுக்கான உழைப்புகளை வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்போ வந்து நேத்து ட்ரெண்ட் ஆனாங்களா, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபன்னா பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டாங்களோ, ஸோ ஏதோ ஒன்று முட்டாள்தனமா பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டாங்களோ, அவங்க நாளைக்கு ஒரு படத்துல நடிக்கும் போது அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நம்ம நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஸோ ஏன் நம்ம சினிமாவை பெருசா பார்க்கலாம், ஆனா சினிமால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட் ப்ராசஸ் வந்திருக்கா? எப்படி இல்லாம இருக்கும்? எனக்கு நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, அது அவங்களோட டேலண்ட். இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி நாளைக்கு படத்தில் நடிக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா நான் எனக்கு ஏன் இது நடக்கலைன்னு யோசிக்கும் போது டைம் ப்ராசஸாக தான் எடுத்துப்பேன். சரி ஓகே, நமக்கான ஒரு ரூட்டிங் வந்து நம்மளோட வேற வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நமக்கு யூடியூப்லேயே நான் வரும்போது எனக்கு யாருமே நடிக்க சான்ஸ் கொடுக்கல. எனக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் என்னோட ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணி நானே நடிச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன நான் ப்ரூவ் பண்ணேன். இப்போ படங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரதான் செய்யுது. கேரக்டராக சூட் ஆகாதனால மட்டும் தான் அது ரிஜெக்ஷன்ஸ் ஆகுதே தவிர்த்து வராமலாம் இல்லை. ஸோ வரதான் செய்யுது. ஸோ அவங்கள பார்த்து நான் பொறாமப்படுறதில்ல. ஓகே அவங்க இன்னைக்கு போயிட்டாங்களா, ஓகே இப்போ இருக்கட்டும், நம்ம நாளைக்கு வரப்போகிறோம். ஒரு சின்ன இது மாதிரி தான், ஒரு ஆலமரமும் பக்கத்தில் வளருது, ஒரு சின்ன ரோஜா செடியும் வளருது. ஆலமரம் வளர லேட் ஆகும், ரோஜா செடி சீக்கிரம் வளர்ந்து பூ பூத்துரும், ஆனால் சீக்கிரம் சேர்த்துரும். ஆனால் அந்த ஆலமரம் வளர்ந்த ஒரு 100-200 வருஷத்துக்கு இருக்கும்ல. நான் என்னோட டைம் ப்ராசஸ் ஓகே, நம்ம ஒரு நாள் பெரிய ஆளானோம்னா பேர் சொல்ற அளவுக்கு இருப்போம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். லேட்டா வந்த காரணம் தெரிஞ்சிச்சு மேடம். எங்கேயோ உட்காந்து மனப்பாடம் பண்ணி யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. கேட்பாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க, இதை போட்டு பேசிடுவோம் அப்படின்னு இருக்காரு. ஆலமரம் ரோஜா செடி உண்மையை சொல்லுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே பைக்ல எப்படி வரும்போது யோசிச்சுட்டு அப்படிதான் இல்ல ப்ரோ, ட்ரூத்ல சொல்றதால எனக்கு டைம் ப்ராசஸ் அப்படிதான் எடுத்துப்பேன். நம்ம லேட்டா வந்தாலும் ஸ்ட்ராங்கா வரணும்ல. இப்ப நாளைக்கே நான் ஒரு படம் பண்றதுக்கான கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்கும். ஓகே நம்மளே இவ்வளவு நாள் பண்ணிருக்கோம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு, அவ்வளவுதான். சோ இந்த காதல் கைதி வந்து அடுத்த இது வரைக்கும் எபிசோட் போட்டிருக்கீங்க. சோ அடுத்த எபிசோட்ல இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன ப்ரோ எதிர்பார்க்கலாம்? அடுத்தது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அடுத்த சஸ்பென்ஸோட ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, காவியா டேட் கொடுக்க மாட்டாங்க. இப்ப 4 படம் 40 ஆல்பம் சாங் பண்றாங்க, அவங்க டேட்ஸ் கிடைக்கவே மாட்டேது எனக்கு. அவங்க வந்து நாளைக்கு டேட் ஊருக்கு கிளம்புறவங்க 44 நாள் கழிச்சு தான் வருவாங்க போல. வரவும் தான் ஷூட் பண்ணணும். நாங்க அவங்களுக்கு வந்தோடனே த்ரில்லரா பிளான், ஆல்ரெடி நாங்க 2 எபிசோட் ஷூட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் காமெடி லவ்வா தான் போகும். அடுத்த 2 எபிசோட்ஸ் வந்து த்ரில்லிங்கா பிளான் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்படி தான் போகுது. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களோட ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் கொஞ்சம் சமுதாய அக்கறையோட கொஞ்சம் பண்ண மாதிரி, ஒரு சில இடத்துல உங்களோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி, நீங்க அஃபெக்ட் ஆன விஷயங்கள் ஏதாவது உள்ள ஆட் பண்ணது ஏதாவது இருக்கா? ஏன்னா கொஞ்சம் பார்க்க அப்படி அஃபெக்ட்னு இல்லை, ரியாலிட்டியில நம்ம நிறைய பேரை மீட் பண்றோம்ல. நான் எப்பவுமே எழுதும்போது ரியாலிட்டியோட எழுதணும் தான் நினைப்பேன். பேசுற விஷயங்களா இருக்கட்டும், பார்க்குற விஷயங்களா இருக்கட்டும், ஏதான் நம்ம கற்பனையா எழுதினாலுமே ஃபுல் கற்பனையும் ஒரு ஆடியன்ஸா அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. இப்போ நான் காதல் கைதி பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரோட்ல காதல் ஷூட் பண்ணுவோம் நாங்க. அப்ப ஆட்டோல போற அண்ணெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி ஆட்டோ ரிலேட்டட் எழுதுப்பா, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது தம்பி எங்க இதெல்லாம் எழுதுப்பா அப்படின்னுவாங்க. அப்பதான் யோசிச்சு, இப்ப காதல் அக்யூஸ்ட் இந்த மாதிரி ஒரு கைதியோட வாழ்க்கை இருக்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னும் போது ரியாலிட்டியில எழுதணும்னு தான் ஆசைப்படுவேன். நிறைய பேட்ட நான் பேசுவேன். நான் வந்து அதிகமா பேச மாட்டேன், ஆனா நான் போய் உட்காந்து அவங்களோட கதைகளை கேட்பேன். இப்ப நான் இன்டர்வியூனால அவங்க கிட்ட நிறைய பேசிட்டு உட்காந்துருக்கேன். இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னன்னா, நான் அவங்க கிட்ட பேசி அதை வாங்குறதுனால நான் அதை எழுதுறேன் போல. மற்றபடி என்னோட பாதிப்புன்னு இல்லை. என்னோட பாதிப்பை நான் எழுதுற சில டைலாக்ஸ் தான் அந்த மாதிரி எழுதுவேன். இப்ப பேசும்போது வந்துச்சு மரம் ரோஜா பூ இந்த மாதிரி சில டைலாக்ஸ் மட்டும் தான் எழுதுவேன் தவிர்த்து என்னோட பாதிப்பை நான் இது வரைக்கும் சினிமாக்குள்ள காட்டினது இல்லை. எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா ஒரு சீன் இருந்தது. என்னன்னா, போலீஸ் வந்து ஒரு கைதிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட்டுக்க சொல்ற அந்த விஷயம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு. ஸோ அது யோசிக்கும் போதே பார்க்கும் போதே ஒரு விஷுவலாவே நல்லா இருந்தது. அது எப்படி பண்ணீங்க? அது எப்படி பண்ணணும், இப்போ சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாமே எங்க அப்பா அம்மா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்க இருக்க வீடா இருக்கட்டும், யூஸ் பண்ற எல்லாமே இருக்கட்டும், என்னோட அப்பா அம்மா தான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு பர்சன் பண்ணும்போது அது புதுசா இருக்கும்ல. சே, இவங்க நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, நமக்காக இவங்க இதை பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆமா, சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். எனக்கு யாராவது ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அதை நான் அந்த கதையை எழுதுவேன். அவங்க இதை பார்ப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்றது தான். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆசைகள் இருக்கும், நம்மளே தான் நிறைய பண்ணிப்போம். இல்லை நம்ம ஃபேமிலிஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பர்சன், இப்போ நீங்க எனக்கு பண்றீங்கன்னா நீங்க யாரு எனக்கு பண்றதுக்கு? யாரோ ஒருத்தரானா நீங்க சம்பாதிக்கிற உங்களோட காசுல என் மேல இருக்கிற அக்கறையில் எனக்கு பண்றீங்கன்னா அது எனக்கு ஒரு கிராட்டிடியூடா ஒரு ஃபீலாக தானே இருக்கும். அப்பா அம்மா பண்றது அவங்களோட கடமை, நம்மளை பெற்றுட்டாங்க பண்ணுவாங்க. அது வந்து இப்போ நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தாலும் நான் பண்ணி தான் ஆகணும். பட் யாருன்னே தெரியாது, நீங்க பண்ணும்போது அது ஒரு ஃபீல் இல்லை. இது எனக்கு நடந்திருக்கு லைஃப்ல. ஸோ அதான் நான் அந்த காதல் கைதியில் எழுதினேன். ஓகே ப்ரோ. ஸோ நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூவில் வந்து உட்காந்ததுக்கு. ஸோ காதல் கைதி மிகப்பெரிய வெற்றியடைய குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும்.